அனைவருக்கும் வணக்கம். சின்னராஜ் தமிழ் சேனல் மூலமாக இன்றைய கவிதை போட்டிக்கு வந்திருக்கும் ஜட்ஜுகள் அனைவருக்கும் நம் கலந்து கொள்பவர்கள் அனைவருக்கும் சார்பாகவும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது முறைப்படியாக நம் போட்டியை ஆரம்பிக்கிறோம். கவிதை போட்டி. இன்றைய கவிதை போட்டியின் தலைப்பு மனம் எனும் மேடை. அந்த மனம் எனும் மேடையை பற்றி எல்லாரும் பேச போறாங்க. அதுக்கு முதலாக இறைவணக்கம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். மனமெனும் மேடைங்கிற கவிதை போட்டியை பற்றி நம்மளுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் வருகிறாங்க நம்ம மேடைக்கு. முதலாவதாக மெல்பர்னில் இருந்து புவனாங்கிறவங்க நமக்கு மனமெனும் மேடை கவிதை பத்தி பேச போறாங்க. வாருங்கள் புவனா, மேடை உங்களுக்காக. நன்றி ஜோதி மேம். சின்னராஜ் தமிழ் சேனல் ஐயா அவர்களின் தமிழ் சேனல் அவர்களின் சொந்தங்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கம். இன்றைக்கு நான் தலைப்பு, அதாவது கவிதை சொல்ல போகும் தலைப்பு மனம் எனும் மேடை. அன்பு, இரக்கம், பரிவு, பாசம், காதல், கருணை. அன்பு, இரக்கம், பரிவு, பாசம், காதல், கருணை. அட, மனம் என்பது அழகிய உணர்ச்சிகளால் கட்டப்பட்ட திடமான கோட்டை அல்லவா? அட, மனம் என்பது அழகிய உணர்ச்சிகளால் கட்டப்பட்ட திடமான கோட்டை அல்லவா? கோட்டையை இடித்து மேடையாக்கிடலாகுமா? கோட்டையை இடித்து மேடையாக்கிடலாகுமா? தலைப்பே தவறென்றோ, தலைப்பே தவறென்றோ வினவினேன் இறைவனிடம். வினவினேன் இறைவனிடம். சற்றே சிரித்துவிட்டு ரயில் ஒன்றை காட்டி அதில் பயணிக்கச் சொன்னான். சற்றே சிரித்துவிட்டு ரயில் ஒன்றை காட்டி அதில் பயணிக்கச் சொன்னான். சட்டென ஏறி சன்னலோர இருக்கையை பற்றினேன். சட்டென ஏறி சன்னலோர இருக்கையை பற்றினேன். அங்கே என்னை விட அழகான பெண்ணை பார்த்தபோது பொறாமை பொங்கியது. என்னை விட அழகான பெண்ணை பார்த்தபோது பொறாமை பொங்கியது. அவள் அணிந்திருந்த ஆடம்பர ஆடை மீது ஆசை எழுந்தது. அவள் அணிந்திருந்த ஆடம்பர ஆடை மீது ஆசை எழுந்தது. களவை தொழிலாக்கிய கயவர்கள் மீது கோபம் வந்தது. களவை தொழிலாக்கிய கயவர்கள் மீது கோபம் வந்தது. கொஞ்சியபடி இருப்பினும் சக பயணியின் கையில் இருந்த கூண்டில் அடைப்பட்டிருந்த கிளியை கண்டு விழியோரம் கண்ணீர் கசிந்தது. கொஞ்சியபடி இருப்பினும் சக பயணியின் கையில் இருந்த கூண்டில் அடைப்பட்டிருந்த கிளியை கண்டு விழியோரம் கண்ணீர் கசிந்தது. காற்றை விட வேகமாக மனம் பறந்தது. காற்றை விட வேகமாக மனம் பறந்தது. இறுதியில் பிச்சை ஏந்திய பிஞ்சு விரல்களை பார்த்த தருணத்தில் கோட்டை தகர்ந்தது. இறுதியில் பிச்சை ஏந்திய பிஞ்சு விரல்களை பார்த்த தருணத்தில் கோட்டை தகர்ந்தது. உள்ளிருந்து மேடை வெளிப்பட்டது. உள்ளிருந்து மேடை வெளிப்பட்டது. இன்பமும் துன்பமும் இணைந்ததே வாழ்க்கை என புரிந்தது. இன்பமும் துன்பமும் இணைந்ததே வாழ்க்கை என புரிந்தது. தியானம் மட்டுமே அந்த மேடையை மேம்படுத்தும். தியானம் மட்டுமே அந்த மேடையை மேம்படுத்தும். வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகுக்கும். வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்றேல் தேவையற்ற எண்ணங்கள் குவியும் குப்பை மேடாக மாறிவிடும். இன்றேல் தேவையற்ற எண்ணங்கள் குவியும் குப்பை மேடாக மாறிவிடும். அமைதி எனும் அழகிய பூங்காவை அடியோடு அழித்துவிடும். அமைதி எனும் அழகிய பூங்காவை அடியோடு அழித்துவிடும். நன்றி, வணக்கம். அருமை அருமை, மிக அருமையாக இருந்தது போனா, சூப்பரா இருந்தது. நன்றி மேம், நன்றி. அடுத்தது திருச்சியிலிருந்து வீரராகவன் அவர்கள் தங்களுடைய மனமேடையை பற்றி கூறப் போகிறார்கள். வாங்க வீரராகவன். அனைத்து சிஆர் சொந்தங்களுக்கும் என் இனிய முதற்கண் வணக்கங்கள். கொடுக்கப்பட்ட தலைப்பு கவிதைக்கு மனம் என்னும் மேடை. மனிதன் உருவாவது தாயின் கருவறையில், மனிதன் உருவாவது
தாயின் கருவறையில் மனிதம் உருவாவது மனம் என்னும் மேடையில். மனிதம் உருவாவது மனம் என்னும் மேடையில். நம்மில் மனிதர்கள் பலவிதம் உண்டு. நம்மில் மனிதம் உள்ளவர்கள் சிலர் மட்டுமே உண்டு. இது உங்கள் வாழ்க்கையின் விளைநிலம். இது உங்கள் போர்க்களம் அல்ல. இதில் பிறர் பிரச்சனைகளுக்காக போர் தொடுக்காதீர்கள். அதில் வீழ்வது உங்களது வாழ்க்கையாகத்தான் இருக்கும். வீரராகவன் வந்துட்டேன் மேடம். ஓகே. இதில் பிறர் பிரச்சனைகளுக்காக போர் தொடுக்காதீர்கள். அதில் வீழ்வது உங்கள் வாழ்க்கையாகத்தான் இருக்கும். இது மனிதனின் வாழ்க்கையை செதுக்கும் சிற்பக்கூடம். இது மனிதனை புனிதனாக்கும் செயற்கூடம். எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே அரங்கேற்றும் மேடை. இது உன்னுடைய கற்பனை எண்ணங்களை உருவாக்கும் மேடை. இது அதை உன்னுடையதாக்கும் மேடை. எல்லாம் கடந்து போகும், எல்லை கடந்து போகும், எதுவும் இல்லாமலே. எல்லாம் கடந்து போகும், எல்லை கடந்து போகும், எதுவும் இல்லாமலே, எந்த செலவும் இல்லாமலே. புலனாகாத நற்சிந்தனைகளின் புகலிடம், புண்மை சிந்தனைகளின் அகலிடம். இது அனைவரும் கடக்கும் மேடை, அதிகாரத்தால் அடங்காத மேடை. இது அனைவரும் கடக்கும் மேடை, அன்பால் ஆட்கொள்ளும் மேடை. இது நீதி அரசர் இல்லா நீதிமன்றம். இதில் வழக்குரைஞரும் நாமே, குற்றவாளியும் நாமே. உள்ளொன்று வைத்து புறமொன்று உமிழும் உலக நாடக மேடையில் உன்னை உனக்கும் உலகிற்கும் பண்பாளனாக்கும் உன்னதமான மேடை உன் மனம் என்னும் மேடை. உன் மனம் என்னும் மேடையில் உன் நடிப்பு உண்மையாக இருந்தால் வெற்றியை தந்து ஆசையை உன்வசமாக்குகிறது. உன் நடிப்பு உண்மையல்லாது இருந்தால் தோல்வியை தந்து அனுபவத்தை உன்வசமாக்குகிறது. இதில் உண்மையாக நடிக்கத்தான் இங்க யாரும் இல்லை. இதில் காதல் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? இதில் சில காட்சிகள் மட்டும் அழிக்க முடியாத நினைவு அலைகளாக அரங்கேறி கொண்டேதான் இருக்கிறது. என்னை அறியாமலே என் மனம் என்னும் மேடையில் என்று சொல்லி, நல்ல மனம் நல்ல வழிகாட்டி, நல்ல மனம் நல்ல நண்பன், நல்ல மனம் நல்ல இல்லம், நல்ல மனம் நல்ல உலகம், விழிப்பதற்கே உறக்கம், வெல்வதற்கே முயற்சி, எழுவதற்கே வீழ்ச்சி என்று வாய்ப்பு அளித்த அனைத்து சிஆர் சொந்தங்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி, வீரராகவன். அருமையாக இருந்தது வீரராகவன், உங்களுடைய மன மேடையின் கவிதை. அடுத்ததாக மோகன துர்கா, இன்னும் உங்க லைன்ல வரல போல இருக்குது. யோகேஸ்வரலிங்கம், நீங்க ரெடியா இருக்கீங்களா? கோபையிலிருந்து நம் சகோதரர் யோகேஸ்வரலிங்கம் மனமென மேடையை பற்றி தனது உரையை கூற போகிறார். கவிதையினை இங்கு வடிக்கப் போகிறார். அனைவரும் கேட்டு மகிழ்வோம். அந்த அளவு சிறப்பு செய்யறதுன்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் என்னால பெஸ்டா இருக்கிறேன். சிஆர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்கள். மனம் என்னும் மேடை. மனம் என்னும் கடலில் ஆசை என்னும் வலையை வீசினால் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கிடைக்கும் மீன்களைப் போல நம்பிக்கை, உணர்வு, பாசம், மரியாதை, சொந்தம், மேலும் பல எண்ணிலடங்கா மன ஓட்டத்தை மனதில் வைத்து செலுத்தினாலும் கடல் ஆழத்தில் கிடைக்கும் முத்துக்களை போன்ற அமைப்பை பெற மனம் என்னும் மேடை அலங்கரிக்க வேண்டுகிறேன். அப்படி வலையில சிக்கிற அனைத்து மீன்களையும் தோரணங்களா மாத்தி மேடை முழுக்க அலங்காரங்களாக செய்தாலும் அந்த முத்துக்களை எடுத்துத்தான் நம்ம கிரீடமா செய்து வைக்கிறோம். அந்த கிரீடம் என்னும் அமைப்பை தனக்கு மட்டுமே சொந்தமாக எண்ணிக்கொள்ளாமல் மனிதன் பிறருக்கு பகிர்ந்தளித்து கொண்டு இருக்கிற காரணத்தினால் பார்த்தீங்கன்னா, தன் மனிதத்தன்மையை பேணி காக்கவே அந்த கிரீடத்தில் இருந்த முத்துக்களை உதிர்த்து தோரணங்களா இருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்தளித்து மனம் என்னும் மேடையில் கிரீடம் இல்லா அரசனாக வீற்றிருந்தாலும் முத்துக்களை பகிர்ந்தளித்தே அதன் தன்மையால் எல்லோரும் மனதில் முடிசூடா மன்னனாக மக்கள் மனம் என்னும் மேடையில் ராஜாவாக திகழ்கிறான் மனிதன். இது ஒரு கவிதைங்க.
இன்னொன்னு இருக்கு, அதை சொல்லலாமா? ஓகே. சொல்லுங்க. மனம். மனம் என்பது எண்ணிலடங்கா சிந்தனை, சந்தோஷம், துக்கம் என்னும் சக்கரத்தை போல சுழண்டு கொண்டே இருக்கக்கூடியது. மனிதனின் மனமோ கட்டுக்கடங்காத கனவுகள், ஆசைகள், வெற்றி பெறும் எண்ணங்கள் என காலச்சக்கரத்தை சுற்றி விடுகிறான். அதிலே தோல்வி என்கின்ற பாதையை தாண்டி திறமை என்னும் நாணேற்றி அதிர்ஷ்டம் என்னும் வழியில் தன் இலக்கை அடைய எண்ணுகிறான். ஆனால் விதி என்னும் கயிற்றில் சிக்கி வலைப்பின்னல் போன்ற அமைப்பை இயற்கையோ, தெய்வ சக்தியோ, மனித சக்தியோ அதில் தனி மனிதனை உட்செலுத்தி அவனின் மன ஓட்டத்தை கண்காணிக்கிறது இந்த பிரபஞ்சம். இப்படியான சிக்கல்களை களைந்து தனது முயற்சி என்னும் தேரிலே மனம் என்னும் மேடையை தன் வசப்படுத்தி எல்லா மனிதர்களிடத்திலும் அம்மேடையில் மனதார மானசீகமாக மாலைகளை பெற்றுக் கொள்கிறான் மனிதன். தன் மனம் என்னும் மேடையில் தாய் தந்தை அவர்கள் இருவரையும் நாற்காலியில் அமர வைத்து அவர்களிடம் வாழ்த்து பெற்று அந்த மனம் என்னும் மேடையில் வீட்டிற்கும் தாய் தந்தையிடம் தனக்கு முடிந்த அளவுக்கு சந்தோஷ துக்கங்களை பகிர்ந்தளித்து கொடுத்த அனைவர்களுக்கும் வணங்கி தனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், குருகள், நண்பர்கள், எதிரிகள் என நமது வாழ்வை சுற்றி காட்டி நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களும் அவர்களின் எண்ணங்கள் வெளியே நம் மனம் என்னும் மேடையை கண்வசப்படுத்துகிறான் மனிதன். அவனை பின்னாளில் மாமனிதன் என்னும் தனது படைப்பை இறுதியாக்குகிறான். நன்றி, வணக்கம். அருமை அருமை யோகேஸ்வரலிங்கம், ரொம்ப சூப்பரா இருந்தது. வாழ்த்துக்கள். அடுத்தது தென்காசியிலிருந்து நமது சகோதரி கோமதி அவர்கள். ரெடியா இருக்கீங்களா கோமதி? எஸ் மேம். ஓகே. வணக்கம். மனமெனும் மேடை. அன்பால் அகிம்சையால் மகிழ்ச்சியால் மயிலிறகாய் வருடுவதும் நீயே. அன்பால் அகிம்சையால் மகிழ்ச்சியால் மயிலிறகாய் வருடுவதும் நீயே. அன்பு காதலை, ஆசை குழந்தையை, ஆதரவான தோழமையை களிப்பூட்டும் தருணங்களாய் பௌர்ணமி நிலவாய் ஒளிர வைப்பதும் நீயே. அன்பு காதலை, ஆசை குழந்தையை, ஆதரவான தோழமையை களிப்பூட்டும் தருணங்களாய் பௌர்ணமி நிலவாய் ஒளிர வைப்பதும் நீயே. சோகத்தில், தோல்வியில், துரோகத்தில் துவண்டு விழும் கொடியாய் வீழ்வதும் நீயே. சோகத்தில், தோல்வியில், துரோகத்தில் துவண்டு விழும் கொடியாய் வீழ்வதும் நீயே. கோபத்தால், வெறுப்பால், பொறாமையால் எரிமலையாய் தீப்பிழம்பாய் வெடிக்க வைப்பதும் நீயே. இருட்டில், வன் செயலில், பயத்தில் உயிர் மூச்சை உலுக்குவதும் நீயே. இருட்டில், வன் செயலில், பயத்தில் உயிர் மூச்சை உலுக்குவதும் நீயே. நீ ஏற்று நடிக்கும் கதாபாத்திரங்கள் கணக்கிட முடியாதவை. நீ ஏற்று நடிக்கும் கதாபாத்திரங்கள் கணக்கிட முடியாதவை. நீ செய்யும் அற்புதங்களும் அளவிட முடியாதவை. நீ செய்யும் அற்புதங்களும் அளவிட முடியாதவை. வடிவமும் இல்லை, வண்ணமும் இல்லை, உன்னை படம் பிடிக்க கருவிகளும் இல்லை. வடிவமும் இல்லை, வண்ணமும் இல்லை, உன்னை படம் பிடிக்க கருவிகளும் இல்லை. என்னை ஆட்டுவிக்கும் மனமே, என்னுள் எங்கிருக்கிறாய் நீ? என்னை ஆட்டுவிக்கும் மனமே, என்னுள் எங்கிருக்கிறாய் நீ? மூளையாகவா, இதயமாகவா, உயிர் மூச்சு காற்றாகவா? மூளையாகவா, இதயமாகவா, உயிர் மூச்சு காற்றாகவா? கலியுக காலத்தில் உன்னை கணிக்க யாரும் இல்லை. உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணம் நீயே, உன்னை மீறி ஒரு சக்தி இல்லை. உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணம் நீயே, உன்னை மீறி ஒரு சக்தி இல்லை. நல்மனமே, நல்லதையே நினை, நல்வாழ்வை வாழ வழி செய். நல்மனமே, நல்லதையே நினை, நல்வாழ்வை வாழ. அனைவருக்கும் அருமைமா, மிக நன்றா இருந்தது. அடுத்தது தென்காசியிலிருந்து காளிராஜ் அவர்கள். ரெடியா இருக்கீங்களா காளிராஜ்? ஒரு உதய் எல்லாத்துக்கும் மியூட் போட்டுருமா? மியூட் ஆல் போட்டுருமா? ஓகே காளிராஜ். உன் வாழ்க்கை உன் கையில் மனமே, உன் வாழ்க்கையில் உறுதியாய் இரு மனமே. தன்னம்பிக்கையோடு இரு மனமே, தயங்காதே மனமே. இன்று சுமைதாங்கும் மனமே, நாளை சுகந்தாங்கும் மனமே. ஆசைப்படலாம் மனமே, அலட்சியப்படுத்தாதே மனமே. யாரையும் வெறுக்காதே மனமே. நாளைக்காக போராடலாம் மனமே, இன்றைய நாளை வீணாக்காதே மனமே. ஒருவரை மதிக்கணும் மனமே, ஒருவரை மதிக்க காரணமாய் இருப்பது மனமே.
உண்மையாய் இருக்கணும் மனமே, உள்ளத்தில் உறுதியாய் இருக்கணும் மனமே. தெளிவாய் இருப்பது மனமே, தெளிந்து இருப்பது மனமே. தேவைக்காக பேசாதே மனமே, தேவைப்படும் போது பேசணும் மனமே. ஆதரிப்பது மனமே, ஆறுதலாக இருப்பது மனமே. அழகை ரசிப்பது மனமே, அள்ளி கொடுக்க நினைப்பது மனமே. தாய்நாட்டை காக்கணும் மனமே, தாய்மொழியை கற்கணும் மனமே என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருமை அருமை காளிராஜ், நல்லா இருந்தது கவிதை. நன்றிகள். அடுத்தது ராஜேஸ்வரி அவர்கள் தர்மபுரியில் இருந்து. தித்திக்கும் தேந்தமிழ் திக்கெட்டும் பரவட்டம் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப ஊட்டெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் உண்மையை தெரிந்து உரைப்பது கவிதை. கவிமணி தேசிய விநாயகம் சொன்னது. வானில் சூரிய சந்திரரை போல் தமிழர்களுக்கும் மா மன்னர் திருவாளர் சின்ராஜ் ஐயா அவர்களுக்கும் திருமதி காந்தி மேம் அவர்களுக்கும் விண்மீன்களாக திகழும் நிர்வாக குழு உள்ள அத்தனை பேர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் திருமதி அருணா ஜோதி மேம் அவர்களுக்கும் மா மேதை கவிஞர்களாக திருவாளர்கள் நடுவர் அவர்களுக்கும் வருங்கால கவிஞர்களாக சக போட்டியாளர் அவர்களுக்கும் இந்த கவிதை மன்றத்தில் கலந்து கொள்ளும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ராஜேஸ்வரி, நான் தர்மபுரி மாவட்டம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மனம் என்னும் மேடை. ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் முகத்தின் தசைநார் சுருக்கங்களின் அபிநயங்களில் கை கால் அசைவுகளில் தேடி பார்த்தாலும் தெரியவில்லை மனிதனின் மனம். பெண்ணில் பிறந்து மண்ணில் மறையும் மனிதனின் மனமே 1000 கவிகள் சொல்லும். ஓ மனமே விழித்தெழு, விரக்தியை வில்லனாக்கி உரிமையோடு உள்ளே நுழையும் சலனத்தை நம்பிக்கையை நண்பனாக மாற்றி பஞ்சிமத்தை கேட்கும் பயத்தையும் கவலையும் ஓட ஓட விரட்டு. சொல்லியல வார்த்தைகள் இல்லை, 100 வகை நோய்களில் நொந்து போகிறது மனம். காலத்தின் விளையாட்டினால் அன்பு வெறுப்பாகவும் கசப்பாகவும் கசந்து விடுகிறது. மனிதனின் எண்ணங்கள் ஓரங்க நாடகமா மண் பானையா? சோகம் வந்தால் உடனே சுக்கு நூறாக உடைகிறது. நிம்மதி இருந்தால் ஒரு நிமிடம் கூட வீணாகாது. சாதிக்கும் துறைகள் தான் வேறு, சாதனை செய்யும் மனமோ ஒன்றுதான். எதிர்த்து நிற்கும் துணிவை பெற்றால் எத்துன்பமும் பறந்துவிடும். தினம் மலர்வது. அன்மியூட் பண்ணிக்கமா ராஜேஸ்வரி. மனதின் எண்ணங்கள் இனிமையானது. பூக்களாக தூவினால் மாலையாக கிடைக்கும், கற்களாக எரிந்தால் காயங்களாக கிடைக்கும். வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை போல் மனத்திற்கு உருவமில்லை. அன்பை ஆலயமாகவும், கற்பனையை கருவறையாகவும், கோபத்தை கோபுரமாகவும், பயம் பட்டாமூச்சியாகவும், எண்ணங்களை வண்ண வண்ண பூ மாலையாக தொடுத்து பண்பு என்னும் பல்லக்கில் ஏறி வீதியில் உலா வருகிறது. 1000 சக்திகளை கொண்டது மனித மனம். நேரம் செல்ல செல்ல, நாட்கள் நகர நகர, வருடம் கடக்க கடக்க யாவும் மறந்து போகும். நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் கடிகாரம் போல் நாம் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த தருணத்தில் உங்கள் காதுகளை கடன் கொடுத்து அமைதியாக கேட்டதற்கு மிக்க நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். உங்கள் அனைத்து நல்லுலகுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை ராஜேஸ்வரி, ரொம்ப அற்புதமா இருந்தது. நன்றிகள்மா. அடுத்ததாக நம் சகோதரர் கொடுமுடியிலிருந்து பொன்னுசாமி அவர்கள். பொன்னுசாமி, ரெடியா இருக்கீங்களா? வணக்கம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மனம் எனும் மேடை. விதையிட்ட மண்ணில் பிறந்ததோ மரமே, உயிர் குருதியின் உடல் ஈன்றெடுத்த ஈரமனமே. விதையிட்ட மண்ணில் பிறந்ததோ மரமே, உயிர் குருதியின் உடல் ஈன்றெடுத்த ஈரமனமே. குடில் கொள்ள கட்டிடும் குருவியோ கூடு, உள்ளம் நித்தமும் தேடிடும் நிம்மதி மனமே. குடில் கொள்ள கட்டிடும் குருவியோ கூடு, உள்ளம் நித்தமும் தேடிடும் நிம்மதி மனமே. வெட்டிய மரமாய் பிளந்த வெட்டி விறகாய் குப்பை கூடையில் சேர்ந்திடும் கவலை மனமே. வெட்டிய மரமாய் பிளந்த வெட்டி விறகாய் குப்பை கூடையில் சேர்ந்திடும் கவலை மனமே. மேல்வானம் பார்த்திடும் தரைவாடிய பயிரோ, கொஞ்சம் வேண்டும் இன்னமும் ஏக்கம் மனமே. மேல்வானம் பார்த்திடும் தரைவாடிய பயிரோ, கொஞ்சம் வேண்டும் இன்னமும் ஏக்கம் மனமே. காய்த்திடும் கனி போல் கனிந்திடும் பழம் போல, திகட்டிடும் இனித்திடும் தீராத தித்திக்கும் மனமே. காய்த்திடும் கனி போல் கனிந்திடும் பழம் போல,
திகட்டிடும் இனித்திடும் தீராத தித்திக்கும் மனமே. கன்னம் சிவந்திடும் கண்ணும் சிமிட்டிடும் இரு உள்ளம் மலர்ந்திடும் காதல் மனமே. கன்னம் சிவந்திடும் கண்ணும் சிமிட்டிடும் இரு உள்ளம் மலர்ந்திடும் காதல் மனமே. உதித்திடும் சூரியன் உமிழிடும் உச்சியில் பெயர் சொல்லத் துடித்திடும் புகழ்ச்சி மனமே. உதித்திடும் சூரியன் உமிழிடும் உச்சியில் பெயர் சொல்லத் துடித்திடும் புகழ்ச்சி மனமே. ஓடையில் ஓடிடும் சலசல நீரோ திரியுது மேயுது எங்கோ நிலையில்லா மனமே. ஓடையில் ஓடிடும் சலசல நீரோ திரியுது மேயுது எங்கோ நிலையில்லா மனமே. துள்ளி குதித்திடும் ஓடிடும் கன்று குட்டியோ நித்தம் வேண்டுதல் வைத்திடும் இறைபக்தி மனமே. துள்ளி குதித்திடும் ஓடிடும் கன்று குட்டியோ நித்தம் வேண்டுதல் வைத்திடும் இறைபக்தி மனமே. வெகுளி அழுகை காட்டுது கண்ணாடி பிம்பம் இருக்குது ஏராளம் தாராளம் கற்பனை மனமே. வெகுளி அழுகை காட்டுது கண்ணாடி பிம்பம் இருக்குது ஏராளம் தாராளம் கற்பனை மனமே. எனக்கோ உண்டு யோசனை மனமே உனை சேர்த்திட அங்கே மனமேடையிலே. எனக்கோ உண்டு யோசனை மனமே உனை சேர்த்திட அங்கே மனமேடையிலே. அனைவருக்கும் மிக்க நன்றி. அருமை அருமை, ரொம்ப நல்லா இருந்ததுங்க கவிதை. அடுத்ததாக வாடிப்பட்டியிலிருந்து மோகன துர்கா நம் சகோதரி அவர்கள் வர்றாங்க. ரெடியா இருக்கீங்களா மோகன துர்கா? எஸ் மேம், கேக்குதா மேம்? கிளியரா கேக்குதுமா. எல்லாருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இப்போ எனக்கு கொடுத்திருந்த டாபிக் மனம் என்னும் மேடை. அதில் நான் எழுதிய கவிதை எல்லாவற்றுக்கும் ஆசைப்படும் என் மனம் ஒவ்வொன்றுக்கும் சிந்திக்க வேண்டும் ஒரு கணம். பார்ப்பதற்கெல்லாம் இயங்கும் மனம் தினம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கும் நொடியில் அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை நினைக்கும் மறுகணம். பயம் என்ற சொல்லுக்கு இடம் அதிகம், நினைவுகள் பல உண்டு மனமேடையில். பிடித்தவர்களிடம் பாச கதாபாத்திரத்தையும் பிடிக்காதவர்களிடம் யுத்த போராட்டத்தையும் நடித்து மனமேடையில் வாழ்க்கை அரங்கேற்றத்தையும் நடத்தி வயதால் இளமை மறையலாம், மனதில் உள்ள நினைவுகள் மறையாது. உருவம் ஒன்றை நேரில் காணும் வேளையில் மனதால் ஒரு யுகம் வாழ்ந்த உணர்வு. வாழ்வில் சாதிக்க நினைக்கும் நேரத்தில் முடியாது என்று சொல்லும் அளவிற்கு தோல்வியில். உறவுகள் என்னும் ஆட்டமும் அன்பு என்ற இசையும் கலவைகள் பல உண்டு என் மனமேடையில். இப்படிக்கு பி. மோகன துர்கா. நன்றி, வணக்கம். அருமைடா, ரொம்ப அருமை, நல்லா இருந்ததுடா, நன்றி. அடுத்ததாக தென்காசியிலிருந்து நம் சகோதரர் முத்துக்கணி ராமர். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கிறேன் மேம். திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, நல்லா கிளியரா ரீட் பண்ண முடியுமான்னு தெரியல. வாய்ஸ் கிளியரா இருக்கு. ஓகே மேம். மனம் எனும் மேடை. மனம் என்பதுதான் என்ன? அது கடந்த கால நிகழ்வின் அனுபவமாக, புலனாகாத சிந்தனையாக, விருப்பமான கவனமாக, ஒலியே இல்லாமல் உணரக்கூடிய சப்தமாக, தொடர தொடர தூரமாகும் காணல் நீராக, வற்றாத நீருற்றாக, முதலின்றி முடிவின்றி அளவின்றி அழிவின்றி கணக்கில் அடங்காத சிந்தனைகளின் கூடாரமாக பார்க்கிறேன். மனம் கொண்டதனால்தான் மனிதனுக்கே மனிதன் என பெயரோ தெரியவில்லை. காலங்கள் தாண்டி தடம் பதித்து வாழ்வதும் மனதால் தான், வாழ்ந்த தடமில்லாமல் மறைந்து போவதும் மனதால் தான். உலகிலேயே மிக விரைவு ஊர்தி என்றால் மனம்தான். உடலால் இந்தியாவில் இருந்து கொண்டே மனதால் உலகை சுற்றி சிறகடிக்க முடியும். ஆயினும் விருப்பமான ஒன்றை கடக்க முடியாமல் நின்ற இடத்திலேயே நின்று ஊர்ந்து கொண்டிருப்பதும் அதே மனம்தான். மனிதனால் மனிதனுக்காக மனிதனே வகுத்த சட்டங்களையும் சாஸ்திரங்களையும் கொண்டு பிற உயிர்களை வாழ வைப்பதும் மனம்தான், அழிப்பதும் அதே மனம்தான். உடல் ஊனமாயினும் மாரியப்பன் அவர்களை இத்தமிழகமே திரும்பி பார்க்க வைத்ததும் அவரின் உறுதியான மனம்தான். இத்தகைய உறுதியான மனங்கள் உடைக்கப்படும் போது சப்தம் மட்டும் கேட்கப்பட்டால் எத்தனையோ தற்கொலைகள் தடுக்கப்படும். இறைவன் மட்டுமல்ல, மனதால் மனிதனாலும் உயிர்த்தெழ முடியும். இத்தகைய பண்பு கொண்ட மனம் எனும் மாயை எத்தனை விசித்திரங்கள் கொண்டது. மனதை பறந்து விரிந்த அண்டத்திற்குள்ளே அடக்க முடியாத போது என் கவிதைக்குள் மட்டும் எப்படி அடக்க முடியும்? நன்றி, வணக்கம்.
அருமையா இருந்ததுமா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, நன்றி. அடுத்ததாக கோவையிலிருந்து முத்துசாமி நம் சகோதரர் வருகிறார். பாருங்கள் முத்துசாமி. அனைவருக்கும் வணக்கம். முத்துசாமி நீங்க பேசுங்க, நாங்க பார்த்துட்டோம். அனைவருக்கும் வணக்கம். மனம் என்னும் மேடை. அழகழகாய் தோணுதடி மனம் ஆனந்தமாய் விளையாட, அழகழகாய் தோணுதடி மனம் ஆனந்தமாய் விளையாட, மழலை மொழிப்பாடி வந்தேனே, மழலை மொழிப்பாடி வந்தேனே, கொஞ்சம் மனதில்தான் கற்பனையோ மலர், கொஞ்சம் மனதில்தான் கற்பனையோ பல, பாடசாலையிலே துவித்துவிட்டு வீதியிலே விளையாடி வந்ததென்ன, பாடசாலையிலே துவித்துவிட்டு வீதியிலே விளையாடி வந்ததென்ன, மனதில் ஆசையெல்லாம் அலையலையாய் நினைத்ததென்ன, மனதில் ஆசையெல்லாம் அலையலையாய் நினைத்ததென்ன, விளையாடும் பருவம் தாண்டி வந்தேனே, விளையாடும் பருவம் தாண்டி வந்தேனே, மனம் கல்லூரியை தேடி போனதம்மா, மனம் கல்லூரியை தேடி போனதம்மா, ஓயாத கல்வியெல்லாம் ஓயாத கல்வியெல்லாம் மனதில் பூத்த மலர்களைப் போல் நின்றதம்மா, மனதில் பூத்த மலர்களைப் போல் நின்றதம்மா, மனம் உத்தியோகம் தேடி சென்றதம்மா, மனம் உத்தியோகம் தேடி சென்றதம்மா, ஊரூராய் உத்தியோகம் போய் பார்த்தாலும், ஊரூராய் உத்தியோகம் போய் பார்த்தாலும் மனம் உள்ளூரை தேடியது, மனம் உள்ளூரை தேடியது, அம்மாவின் பாசத்திற்கு மனதில் அளவுகோல் கொண்டு அளக்க முடியவில்லை, அப்பா மகன் மீது வைத்த மரியாதை இதுவா என்று மனம் உருகியது, இதுவா என்று மனம் உருகியது, இல்லறமும் நல்லறமாய் மனதில் உதித்திடவே இன்னும் எத்தனையோ எண்ணங்கள், இன்னும் எத்தனையோ எண்ணங்கள் மனதில், மனமென்னும் மேடையிலே, மனம் என்னும் மேடையிலே வாழ்க்கை என்னும் மனதுக்குள் எத்தனையோ கனவுகள் கண்டு மகிழ்ந்திடவே, மனம் என்னும் மேடையிலே வாழ்க்கை என்னும் மனதுக்குள் எத்தனையோ கனவுகள் கண்டு மகிழ்ந்திடவே, அத்தனையும் வாழ்க்கை என்னும் ஓடையிலே மனம் தடந்தடமாய் ஓடுதம்மா. ரொம்ப அற்புதமா இருந்தது முத்துசாமி, ரொம்ப அருமை, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது கரூர்ல இருந்து நம் சகோதரர் மோகன் நடராஜன். ரெடியா இருக்கீங்களா மோகன்? வாங்க. உலகில் பூத்திருக்கும் பூக்களாய், பூக்களை முத்தமிட காத்திருக்கும் வண்டுகளாய், வண்டுகளின் ரீங்கார சத்தமாய், சத்தத்தை பொருளாக்கும் மொழியாய், மொழியை இனிமையாக்கும் கவிதையாய். இந்த கவிதை போட்டியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கிய குருநாதர் சுந்தரய்யா அவர்களுக்கும், கவிதை போட்டியை ஒருங்கிணைத்து நடத்தும் ஜோதி அம்மா அவர்களுக்கும், நடுவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும், என் போன்று போட்டியில் கலந்து கொண்டவர் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். மனம் என்னும் மேடையிலே நடிக்கும் நடிகர்கள் நாம், மனம் என்னும் மேடையிலே நடிக்கும் நடிகர்கள் நாம், துன்பத்தில் துவண்டு விழுவதும் இன்பத்தில் எகிரி குதிப்பதும் நம் மனம்தான், துன்பத்தில் துவண்டு விழுவதும் இன்பத்தில் எகிரி குதிப்பதும் நம் மனம்தான். மூச்சை அடக்குபவன் முத்தெடுப்பான், மனதை அடக்குபவன் முக்தி அடைவான், மூச்சை அடக்குபவன் முத்தெடுப்பான், மனதை அடக்குபவன் முக்தி அடைவான். மனதை அடக்கி ஆள்பவன் எந்த சூழ்நிலையிலும் தன்னிலை மறப்பதில்லை, மனதை அடக்கி ஆள்பவன் எந்த சூழ்நிலையிலும் தன்னிலை மறப்பதில்லை. நம் மனம் பனிக்கட்டியை போல கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணீரை போல நெகிழ்வாக இயல்பாக இருக்க வேண்டும். நம் மனம் பனிக்கட்டியை போல கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணீரை போல நெகிழ்வாக இயல்பாக இருக்க வேண்டும். நட்புக்கும் காதலுக்கும் மூலதனமானவன் நீ, நட்புக்கும் காதலுக்கும் மூலதனமானவன் நீ. நீ ஒரு பரமபத விளையாட்டு, இன்பத்தில் ஏற்றிவிடும் ஏணியாகிறாய், துன்பத்தில் இறக்கிவிடும் பாம்பாக மாறுகிறாய். நீ ஒரு பரமபத விளையாட்டு, இன்பத்தில் ஏற்றிவிடும் ஏணியாகிறாய், துன்பத்தில் இறக்கிவிடும் பாம்பாக மாறுகிறாய். எண்ணற்ற பாதையை உள்ளடக்கிய மனமே, எல்லா திசையிலும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றாய். எண்ணற்ற பாதையை உள்ளடக்கிய மனமே, எல்லா திசையிலும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றாய். மனமே, உருவம் இல்லாமல் உயிர் இல்லாமல் விஸ்வரூப தரிசனம் எடுக்கின்றாய். மனமே, நீ உருவம் இல்லாமல் உயிர் இல்லாமல் விஸ்வரூப தரிசனம் இருக்கின்றாய். கண்ணுக்கு தெரியாமல் மறைத்தாலும்
மண்ணுக்குள் போட்டு புதைத்தாலும் உன்னிடம் தப்ப முடியுமா? மண்ணுக்குள் தெரியாமல் புதைத்தாலும் மண்ணுக்குள் போட்டு புதைத்தாலும் உன்னிடம் தப்ப முடியுமா? மனமே, செல்வ செழிப்பில் குறைந்தாலும் செல்வ செழிப்பில் மிகுந்தாலும் நீ இன்றி மகிழ்வாய் வாழ முடியுமா? மனமே, செல்வ செழிப்பில் குறைந்தாலும் செல்வ செழிப்பில் மிகுந்தாலும் நீ இன்றி மகிழ்வாய் வாழ முடியுமா? பொய்மையில் மெய்யையும் உண்மையில் பொய்யையும் ஒரு சேர கொண்டவன் நீ. பொய்மையில் மெய்யையும் உண்மையில் பொய்யையும் ஒரு சேர கொண்டவன் நீ. மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். மனம் பக்குவமடைந்தால் குறைகளும் நிறைகளே. மனம் பக்குவமடைந்தால் குறைகளும் நிறைகளே, இல்லை என்றால் நிறைகளும் குறைகளே. நன்றி மேடம். மோகன் நடராஜன் பிரபு. அருமை அருமை. மோகன் நடராஜன், ரொம்ப அற்புதமா இருந்தது உங்க கவிதை. நன்றி. அடுத்தது கும்பகோணத்திலிருந்து நம் சகோதரி நித்யாலட்சுமி. நித்யாலட்சுமி ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன் மேடம். ஓகே, வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஒரு குடும்பத்துல அம்மா அப்பா இல்லைன்னா இந்த குடும்பத்துல நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நான் ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கேன். அம்மாவின் அன்பும் அப்பாவின் பாசமும் இந்த உலகில் இல்லை என்ற சந்தர்ப்பம் வரும்போதுதான் மனம் வலித்தது. இந்த உலகமே இருண்டு போனது போல. சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமையே அதிகம் தேவைப்படுகிறது என்று. எல்லாமே சில காலம்தான், பிறகுதான் புரிந்தது மனம் என்னும் மேடையில் நாமெல்லாம் ஒரு நடிகர்கள் என்று. நன்றி மேடம். நித்யா, சொல்லுமா, முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் மேடம். ஓகே ஓகே, நன்றிமா, நன்றி, ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, அடுத்தது நமக்கு வெங்கட் புளியம்பட்டி, அவர் இன்னும் ஜாயின் பண்ணல. அதே மாதிரி வாடிப்பட்டியில இருந்து ரஞ்சித் குமார், இவங்க 2 பேர். ரஞ்சித் குமார் இப்ப ஜாயின் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இன் பிட்வீன் நம்ம நீதிபதிகள் காந்திமதி மேடம், வாங்க நம்மளுடைய கவிதை போட்டியை பத்தி சில வரிகள். அனைவருக்கும் வணக்கம். மனம் என்னும் மேடையில் செம டாபிக். நானே மெய்சிலிர்த்து விட்டேன்னு பாத்துக்கீங்களேன். உண்மையில ரொம்ப டயர்டா வந்தேன். சோ இவங்க எத்தனை கவிஞர்கள் இருக்காங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நமது சேனல்ல இவ்வளவு கவிஞர்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனா மனங்கிறது எத்தனை எத்தனை இன்பங்கள் துன்பங்கள், எத்தனை அது என்ன சொல்றது, சந்தோஷம், கற்பனைகள். இங்க ஒருவேளை இவங்க எல்லாருமே கவிஞர்களா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நல்ல சொல்லியிருக்காங்க. நல்லாவும் இருந்துச்சு. சோ இதுல என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ஒரு சில இதெல்லாம் கேட்டு நானே பேசிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கேன். அந்த அளவுக்கு என் மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமா. அடுத்ததாக மேடம் பரமேஸ்வரன் சார், வாங்க. நம்ம கவிதை போட்டியை காண ஆவலோடு வந்திருக்கீங்க, வாங்க, உங்களுடைய கருத்துக்களை இங்கே பகிருங்கள். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த கவிதை போட்டி குழு முதல்வர் அவர்களுக்கும் குருநாதர் சின்ராஜ் ஐயா அவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பான கவிதைகளை வாரி வழங்கிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கு எனது மாலை நேர வணக்கம். மனம் என்னும் மேடையில் அழகான தலைப்பு. கடல் கொண்டது பேரலை, கவிதை கொண்டது நம் அலை, நாம் கண்டது சுனாமி அலை, கொரோனாவை வென்றது நம்மளை, கொடுக்க வல்லது ஜோதிட கலை, வாட்ஸ்அப்பினால் வளர்ந்த நிலை, முத்திரை முதலில் டிஜிஓ அஸ்ட்ரோ அலை, யூடியூப் சேனல், தமிழ் சேனல், நேரலை, கந்தர் அலங்காரம், சிஆர் அஸ்ட்ரோவின் நிலை,
மழலை முதல் சிலலைகள் அலை 18+க்கோ இன்னிசை கலை கற்றவை கற்பவை வளை கம்பை சுற்றினால் வரும் கலை கடமை கண்ணியம் ராசா காரியம் முப்பெரும் விழா நாயகன் நிலை முத்தமிழ் வளர கீதாரம் சிக்கலை தீர்த்தது பல்லவி அறம் சீர்மிகு பெற்றது 5 கரத்தனை சிறப்பை தந்தது சிங்கார வேலனை சீர்மிகு பெற்றது 5 கரத்தனை சிறப்பை தந்தது சிங்கார வேலனை பொருளனை பெற்றது பொள்ளாச்சி நம்மளை வாழ்வு சிஏவி அன்னபூரணி மானிடம் வாழ ஜோதிடக்கலை மானிடம் வாழ ஜோதிடக்கலை தமிழ் அலை அலையாக தலைக்க கலியுகம் கண்டது சின்ன ராசாவை காந்தி மதியோ நெல்லையிலே வலையுலகு வரவேற்கும் வலை உலகு வரவேற்கும் புகழ் வானுயர வாழ்த்தும் கவிதை மலை வலையுலகு வரவேற்கும் புகழ் வானுயர வாழ்த்தும் கவிதை மலை நன்றி வாழ்த்துக்கள். ரொம்ப அருமைங்க. கவிதை மொழி பொழிஞ்சிட்டீங்க. சூப்பரா இருந்தது பரமேஸ்வரன் சார். வணக்கம். இப்ப நம்ம போட்டியாளர்களில் ஒருவர் புளியம்பட்டியிலிருந்து வெங்கட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. வெங்கட் ரெடியா இருக்கீங்களா? வெங்கட் புளியம்பட்டி லைன்ல இருக்கீங்களே வெங்கட்? வெங்கட் புளியம்பட்டி லைன்ல இருக்கீங்க, வரீங்களா? அம்மா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரமா. நீங்க தான் லாஸ்டா பேச போறீங்க. இப்ப ஓகே ஓகே எல்லாருமே முடிச்சிட்டாங்க. இருக்கிற இடத்துல அப்படியே கவிதை படிச்சிடலாமே நீங்க. ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேம்மா. ஓகே ஓகே. இப்பொழுது நமது நடுவர்களில் ஒருவராடைய உதயசங்கர் கதிர்வேல் தன்னுடைய கருத்துக்களை இங்கு பகிர்வாங்க. வாங்க உதய். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல உங்களோட கவிதைகள் அனைத்துமே அருமையா இருந்தது. அதுக்கு முன்னாடி நீங்க வாசிச்சு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கவிதைகளை எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க. அதை வாட்ஸ்அப்ல பார்த்தேன். எல்லாரோட கையெழுத்தும் ரொம்ப அருமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் அது ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா டக்கு டக்குன்னு அடுத்தது பார்த்தேன். ஒவ்வொரு ஹேண்ட் ரைட்டிங்குமே அப்படியே முத்து முத்து அழகா இருந்துச்சு. அதுலயே ஒருத்தரோட கையெழுத்தை வச்சு அவங்களோட தன்மையை சொல்லலாம்னு சொல்லுவாங்க. கவிதைங்கிறது ஒரு பியூர் ஆர்ட். அவங்களோட ரசனை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட செயல்கள், ஒவ்வொருத்தரோட செயல்களும் இருக்கும். அது அவங்களோட கையெழுத்துல இருந்தே வெளிப்பட்டது. இப்போ அவங்க வாசிச்சதுல இல்லை, அவங்க பேப்பர்ல எழுதும் போது இருந்த அவங்க கையெழுத்துல இருந்தே வெளிப்பட்டது. இவங்க ஒவ்வொருத்தரும் சொன்ன அந்த கவிதைகள்ல இருந்த அந்த சாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். மொழிநடை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸ்லேடை இருக்கும், எதுகை வரும். அது ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி மாறி மாறி வரும். ஆனா அதுல என்ன சொல்ல வராங்கங்கிற சாரம் தான் அந்த கவிதையை மேம்படுத்தி கொடுக்கும். ஒரு 10 வரி படிச்சாலும் அதுல ஏதாவது ஒரு லைன்ல அந்த கவிதையை வந்து அதை நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த லைன் நமக்குள்ளேயே இருந்து அது மேலும் மேலும் நம்மள அது சார்ந்த விஷயங்களை யோசிக்க வச்சு அது நமக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு விதை மாதிரி தான் கவிதை. அதனாலதான் ஒரு பெரிய கதைக்கோ, ஒரு பெரிய கட்டுரைக்கோ, ஒரு பெரிய நாவலுக்கோ இல்லாத மதிப்பு ஒரு கவிதைக்கு கிடைக்கிறதுக்கு காரணம், அவ்வளோ பெரிய விஷயத்த சின்னதா சுருக்கமா சொல்லிட முடியும். நமக்குள்ள அதை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருக்க முடியும். திருக்குறளுக்கு இன்னைக்கும் இருக்கக்கூடிய மதிப்பு அந்த கடுகை பிளந்து 7 கடலை புகுத்தின்னு அவையார் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த சின்ன அந்த சின்ன ஒரு 7 வார்த்தைக்குள்ள அவரு சொல்லிட்டு போன அவ்வளவு விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வளர வளர நம்ம கூட சேர்ந்து அந்த குரலும் அதோட தன்மையும் அதோட அர்த்தமும் வளர்ந்துகிட்டே வரும்.
அந்த வகையில நீங்க சொன்ன கவிதைகள் எல்லாத்துலயுமே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட் இட். அனைவருக்கும் நன்றி. நன்றிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா இருந்தது. கவிதையை விட இந்த பேச்சு நடை ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக நம் போட்டியாளர்களில் ஒருவரான வாடிப்பட்டியிலிருந்து ரஞ்சித் குமார். ரெடியா இருக்கியாமா ரஞ்சித் குமார்? கோபி, ரஞ்சித் குமார், ஓகே. வெங்கட் புளியம்பட்டி, நீங்க ரெடியா இருக்கீங்களா? புளியம்பட்டியிலிருந்து வெங்கட் ரெடிங்களா? லைன்ல இருக்கீங்க வெங்கட் புளியம்பட்டி. ஓகே ஓகே. இப்போ நம்மளுடைய மற்றொரு நடுவர் திரு எம்ஜிகே. ஒரு நிமிஷம் வந்துடுறீங்களா? ஓகே வாங்க. வண்டியில வந்துட்டு இருக்கிற. அப்படியா? ஓகே, அவர் வந்து ஜாயின் பண்றதுக்குள்ள நம்மளுடைய மற்றும் ஒரு நடுவர் திரு எம்ஜிகே அவர்கள் இங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் சொந்தங்கள்ல வந்து நம்ம தமிழ் விழா அப்படி முன்னிட்டு எல்லாமே போட்டி வருஷம் வருஷம் நடத்துறோம். போனதுல இருந்து நம்ம நடத்துறதுல கவிதை, ஏன்னா இது முத்தாய்ப்பு. நம்ம உதயசங்கர் சொன்ன மாதிரி அது புக்கு படிக்கிறவங்க எது இருந்தாலும் அந்த கவிதையுடைய நயம், அந்த சந்தத்தோட ஒரு கவிதை பார்க்கும்போது கவிதை எவ்வளவு லென்த் வேணாலும் இருக்கலாம், அதுல இருக்கக்கூடிய 2 கரு டச் ஆகும் போது அப்படி ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். அதை கவிதையை உணர்ந்து கேட்கறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் அது அந்த புத்துணர்வு வந்து நம்ம பெரிய எக்ஸசைஸ் பண்ணது மாதிரி கிடைக்கும். நம்ம பாடி ஒர்க் அவுட் பண்ண ஒரு எனர்ஜி வந்து, ஏன்னா சிந்தனை சிற்பி அது. ஏதாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சோகத்திலையும் மகிழ்ச்சியிலையும் இருக்கும்போது, இல்லை எண்ணங்கள் தடுமாறி போகும்போது, அந்த 2 வார்த்தைகள், 2 சொல், 2 சொற்றொடர் நம்மளுடைய வாழ்க்கை பாதையை புரட்டி போடுற மாதிரி எல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த அனுபவம் வந்திருக்கும். நல்ல நல்ல கவிதைகள் எப்பொழுதுமே மனதில், கவிதைகள் தான் இப்ப நாளடைவில் நம்ம சினிமா பாட்டாம போயிட்டு இருக்கோம். ஸோ எதுவுமே அந்த கருத்துல அதுல இருந்து வரக்கூடிய சொந்தங்கள் தான். அப்ப அந்த மாதிரி திறமைகளை உள்ளடக்கிய நம்மவர்கள் இன்று மனம் என்ற மேடை அப்படிங்கிற அற்புதமான தலைப்பை உருவாக்கிய பொள்ளாச்சி அருணஜோதி மேடம் அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தலைப்புகள் எவ்வேறு வேணாலும் இருக்கலாம். அந்த தலைப்பை கொடுத்தாச்சுன்னா எப்படி ஒரு சங்கத்தை பாட்டுக்கு மெட்டு எழுதுறதா மெட்டுக்கு பாட்டு எழுதுறதாங்கிற மாதிரி தான் இந்த கதை. ஸோ இப்ப நம்ம தலைப்பு கொடுத்தாச்சு, தலைப்புக்குள்ள உள்ள போயாகணும். அந்த தலைப்பு ஒரு மனம் என்னும் மேடைக்குள்ள இத்தனை பேர், கிட்டத்தட்ட 14 பேர் 15 பேர் ஒருத்தர் வர போறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அந்த ஒரு பொருளுக்கு நோக்கி போறாங்க. ஆனா எவ்வளவு வகையான சிந்தனைகள் உள்ளடக்கி. ஸோ அந்த நம்ம கொடுக்குற டைட்டில் ஒண்ணுதான், அதுக்குள்ள எவ்வளவு பிரிவுகள் வருது. முதல்ல பேசின புவனா வந்து ட்ரெயின் ஏறியே போயிட்டாங்க, அந்த வண்டி ஏறி போய் எல்லாம் முடிச்சு வந்தாங்க. அப்படி ஒவ்வொருத்தருடைய பார்வைகள், அதுதான் கவிதை நயம். ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் அந்த பார்வை கோணங்களுக்கு வந்து கண்டிப்பா மாறுது. கோமதி மேடமும் அழகா அதை எடுத்தாங்க. வீரராகவன் வந்து அந்த கருத்தை, இப்ப இவரு சொன்னார் இல்லைங்களா, உதயசங்கர் சார் சொன்னார் இல்லைங்களா, கவிதைக்கு தலைப்பு கொடுத்துட்டாங்கன்னா அந்த கருத்துக்குள்ள எவ்வளவு தூரம் உள்ளாக்கமா போறோம் அப்படிங்கிறது கவிதையில ஒரு முக்கியமா பார்க்கப்படும். அதுல வந்து 2-3 பேர் நல்லா எல்லாருமே அதுக்குள்ளதான் போறீங்க. ஆழம், அது கடலில் முத்தெடுக்கிறது. ஒருத்தர் அதே லைன்ல வந்துட்டீங்க. ஏன்னா இது ரிப்பீட்டன்ஸ் வந்துடும். இந்த மாதிரி ஒரு காமன் தலைப்பு கொடுக்கும்போது இத்தனை பேர் பங்கு பெறும் பொழுது காப்பி அடிச்ச மாதிரி சில சொற்றொடர்கள் வர்றது இயற்கை தான். ஏன்னா அதுக்குள்ளதான் எழுத முடியும். அந்த மனத்தை சம்பந்தப்படுத்தணும், மேடையை சம்பந்தப்படுத்தணும். அப்ப சில சொற்றொடர்களோ காப்பி அடிக்கிற மாதிரி தான் வரும். ஆனா அதனுடைய அர்த்தங்களும் அதனுடைய விளக்கங்களும் மாறுபட்டிருக்கும் ஒவ்வொரு கவிஞர்களுக்கும். அது மாதிரி அட்டகாசமா கொண்டு போகலாம். இப்ப அதுல இப்ப அடுத்தது பார்த்தோம்னா சுருக்கமா காளிராஜ் பேசினாரு, டக்குன்னு முடிச்சுக்கிறாரு. ஆனாலும் அதுக்குள்ள இருந்த ஒரு சொற்றொடர் நல்லாவே இருந்தது. ராஜேஸ்வரி மேடமும் அப்படிதான், பொன்னுசாமி சாரும் நல்லா பண்ணாங்க.
மோகன துர்காவும் டக்குன்னு பண்ணாலும் நல்லா கரெக்டாக தான் பண்ணாங்க. முத்துக்கனி மேடம் வந்து எதுவும் வருத்தப்பட்டு நடராஜ் லெவலுக்கு போயிட்டாங்க. அவ்வளோலாம் இல்லை. நான் அவங்கள பார்த்தேன். ஃபர்ஸ்ட் கேமரா ஆன் பண்ணோடனே அவங்க பெட்ல தான் இருந்தாங்க. ஸோ பெட்ல இருந்து அவங்க இந்த கவிதை போட்டியை நம்ம கூட கான்டாக்ட் பண்றாங்க. அப்படிங்கும் போது நமக்குள்ளதான் அந்த வீரமும் மனமும் அந்த தைரியமும் இங்க இருக்கு. நமக்குள்ள இருக்கிற ஒரு காம்படிட்டரு இவ்வளவு தைரியமா, அதாவது எல்லாருக்கும் எவ்வளவோ வேலை இருக்கும். அவங்க சொல்லும் போதே உடல்நிலை சரியில்லைனாங்க, ஆனா படுத்துதான் இருந்தாங்க. அந்த கவிதையே நம்ம கிட்ட படைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம், தைரியம், அதுதான் எல்லா கவிஞனுக்கும் ரொம்ப சால சிறந்தது. கவிதை வந்து மனதில் நிற்கலாம், நிற்காமல் போகலாம். கவிதையை படைக்கக்கூடிய கவிஞனுடைய மனதைரியம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில கவிதைகள் வந்து தான் கவிஞனுக்கு பின்னாடிதான் அது புகழடையும். சில கவிதைகள் வாழும் போதும் புகழடையும். எல்லாருமே நல்ல கவிஞர்களா நம்ம தளத்துல பயணிக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதை தொடர்ந்து நம்ம மோகன் நடராஜன் சாரு, அவரும் முத்துசாமிக்கு சொல்லவே வேண்டியதில்லை. அவர் எப்ப பேசினாலும் ஒரு கவிதையோடு தான். நல்ல வேலை அதான் சொல்லிடுவோம்னு பார்த்தேன், சொல்லல, ஜென்ரலா சொல்லிட்டாரு. அதனால இவங்கெல்லாம் வந்து நாம பார்த்த நடைமுறை கவிஞர்கள். அதனால அவங்கள பத்தி ஒன்றும் சொல்ல இல்லை. நம்ம இதுல இன்னைக்கு வந்து ஒரு சரவெடி வந்தாங்க. அது யாருன்னா நம்ம நித்யா தான். அவங்க கொளுத்தி போட்டு முடிஞ்சுது, நான் வந்து அப்பா அம்மா சொந்தத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லி அடிச்சு வீசி தூள் கிளப்பின்னு போயிட்டாங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா கவிதையில ஒண்ணு ஹைக்கூ, அந்த சின்ன தொடர்ல இருக்கக்கூடிய நீங்க வந்து எப்படி வேணாலும் அதை வெளிப்படுத்தலாம். கவிதைங்கிறது ஒரு புக்கும் போடலாம், 2 வரிகளிலும் சொல்லலாம். அழகா சொன்ன திருக்குறள் போல நாம் சொல்ல வேண்டிய கருத்தை ஆழமாக, அழுத்தமாக மற்றவர்களுக்கு சட்டென புரியும்படி சொல்வதுதான் கவிதையுடைய சந்தமாக இருக்கும். அந்த வகையில நல்லதா இருந்தது. இது வரைக்கும் நான் பேசணுங்களை சொல்லிட்டேன். இன்னைக்கு காத்திருப்போம். இதுக்கிடையில நம்ம சிம்மக்குரல் என்ன வந்துட்டாரு. எனக்கு பயம், இவர் அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்களா, இவர் காம்படிட்டரா, ஒண்ணுமே புரியல. ஆனா நம்ம டோட்டல் சிஆர் ஃபேமிலியை பத்தி அடிச்சு வீசிட்டு போயிட்டாரு. அவருடைய கவிதைகளுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து கவனிப்போம் புளியம்பட்டி அவர்களையும் ரஞ்சித் அவர்களையும். அதோ மேடை இப்பொழுது புளியம்பட்டி வெங்கட் வந்துட்டாங்க. அவர்கிட்ட நான் மீண்டும் வருவேன் உங்களிடம். ஓகே, நன்றி. வெங்கட் புளியம்பட்டி வாங்க. கலங்காதிரு மனமே, நாளை நம் கனவுகள் நனவுகள் ஆகலாம், நலிந்த நினைவுகள் நம்மை விட்டு போகலாம். குழுவுள்ள அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் வெங்கட் புளியம்பட்டி. எனக்காக காத்திருந்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்திருக்கேன். மனம் எனும் மேடையை உருவாக்கி தந்த அருணா ஜோதி அம்மா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இப்பொழுது என் கவிதையை வாசிக்கிறேன். மனம் உன் எண்ணத்தின் திறவுகோல், மனம் உன் செயலின் வெற்றிப்படி, மனம் உன் உள்ளத்தின் உயர்வுப்படி, மனம் உன் திட்டத்தின் ஊற்று நீர், மனம் உன்னை நிலவுக்கும் அனுப்பும், மனம் உன்னை சிறைச்சாலைக்கும் அனுப்பும், மனம் உன்னை ரோஜா பூ போல காட்டும், மனம் உன்னை ரோஜாவில் உள்ள முள் போலவும் காட்டும், மனம் ஓடும்போது சேரு, மனம் தெளியும் போது நீரு, மனம் ஒரு குரங்கு, மனம் ஒரு மாய வலை, மனம் ஒரு கால கண்ணாடி, மனக்கட்டுப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அஸ்திவாரம். கவிதை வாசிக்க ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிறப்பு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு சரித்திரமாகட்டும், வாய்ப்பு வரும் என காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கு. நன்றி, வணக்கம். வெங்கட் புளியம்பட்டி. அருமை அருமை வெங்கட். பரவாயில்ல, லேட்டா வந்தாலும் நல்லா அற்புதமா ஒரு கவிதை வச்சுட்டீங்க. ரொம்ப நன்றி. அடுத்தது வாடிப்பட்டியிலிருந்து நம் தம்பி ரஞ்சித் குமார். ரஞ்சித் குமார் ரெடியாப்பா? வணக்கம் மேடம். சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, வாமா வந்து காட்டிக்கலாம். வீடியோ ஆன் பண்ணிக்கிறியா? வீடியோ ஆன் பண்ணிக்கோ மேம். பண்ணிக்கலாம். வீடியோ தெரியுதா மேம்? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா மேம்? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மனம் என்னும் மேடை கவிதை. என் பார்வையில் மேகமும் மனமும் ஒன்று. காதல் என்ற குளிர்ந்த காற்று மனம் என்ற மேகத்தை தொடும்போது அன்பென்ற மழை பொழியும். வெறுப்பென்ற வெப்பம், வேதனை என்ற நீராவியாய் மேகத்தில் சேரும்போது புயலாய் மாறும். மனம் என்னும் நாடகத்தில் அறிவென்ற திரைக்கதையால் வெற்றி இலக்கை அடையலாம். பலமில்லா அறிவை தோற்கடிக்க பலமான மனதிற்கு தெரியவில்லை அந்த மனம் தவிக்கும் தவிப்பு. ஐயோ, மேடையில் நடக்கும் நாடகம் மகிழ்ச்சியே, அது நம் மனதில் நடப்பதால் உணர்ச்சியே. மனதில் நடக்கும் நாடகம் வேறு, அறிவில் நடக்கும் திரைக்கதை வேறு. திரைக்கதை இல்லா நாடகத்திற்கு பயன் ஏது? மேகம் தானாக தன் போக்கில் போனாலும் தன் நிழலால் கூட பிறருக்கு நன்மை அடைய விரும்பும், அதுபோல் மனம். நன்றி மேடம். அருமை தம்பி.
நல்லா இருந்தது. கவிதை மிக அருமையா இருந்தது. ஓகே, இப்ப நம்ம போட்டியாளர்கள் 14 பேர் கலந்துக்கிட்டாங்க நம்ம போட்டியில. 14 பேருமே இன்னைக்கு வந்து தன்னுடைய கவிதைகளை இங்க படைச்சிட்டாங்க. எல்லா கவிதைகளும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. மேலும் உங்க கருத்துக்களை யாராவது இங்க எடுத்து வேம்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை இந்த மேடை ஏற்றுக்கொள்கிறது. வாங்க, யாராக இருந்தாலும் வரலாம். யாராவது இங்க கருத்து பதிவு வைக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா? வாங்க. வாங்க வணக்கம் மேடம். நடராஜன், வாங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு மேடம். நானே கடைசி நிமிஷம் தான் எழுதினேன். நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஸ்டாஃப் மூலியமா தான் எழுதினோம். நம்ம உதய் சார் சொல்லியிருந்தாரு கையெழுத்து முத்து முத்தா இருக்குன்ட்டு. நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு பொண்ணு கிட்ட கூட எழுத சொன்னேன். என்னோட கையெழுத்து சுமாரா தான் இருக்கும். அதனால அந்த பொண்ணு இப்படி கடைசியில எழுதப்பட்டு தான் கொடுத்தீங்களா இல்ல கவிதையே வேற ஒருத்தரோட தான்? இல்ல கவிதை சுடப்பட்ட கவிதை இதை கழிக்க கொள்ள வேண்டும். சுடப்பட்ட கவிதை நான் எழுதிய எழுதப்பட்ட கவிதை ஒரு அருமையான தளமா இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு போட்டியை வச்சுட்டு இருக்கோம். இது கவிதை போட்டி கொடுத்து அனைவரையும் ஆர்வம் இருக்கக்கூடிய போன வருஷம் கூட நான் கலந்துக்கல. இந்த வருஷம் கொஞ்சம் 14 நண்பர்கள் வந்திருக்காங்க. நீ வரக்கூடிய காலங்களில் இதோட எண்ணிக்கை கூடும்னு நம்பிக்கை இருக்கு. வாய்ப்புகள் அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அருமையா நன்றி. அடுத்தது யோகேஸ்வரலிங்கம், வாங்க. வணக்கங்கம்மா. இப்ப கையெழுத்து சொன்னாரு உதயண்ணா. அதுல வந்து முதல் படித்த கவிதை வந்து என் மனைவி எழுதுனது. ஆனா சொன்ன கருத்து சொன்னது நான் தான், எழுதுனது அவங்க. 2வது சொன்ன கவிதை என்னுடையது. அந்த கையெழுத்து என்னுடைய ஓன் கையெழுத்து. இவ்வளவுதான். மறுபடியும் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருமே நல்லாவே சொன்னாங்க. நான் இந்த அளவுக்கு எல்லாம் யோசிச்சு எழுதிக்கிறாங்களே, நான் கம்மியா பண்ணியிருக்கோம் என்னமோங்கிறது என்னோட திங்கிங் அந்த அளவுக்கு போகுது. ஆனா நிறைய பேர் நல்ல சூப்பரா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நன்றி, வணக்கம். வேற ஒருத்தங்களை வச்சு எழுதணும்லாம் வருத்தப்படாதீங்க. வியாசரே விநாயகரை வச்சுதான் மகாபாரதத்தை எழுதினாரு. ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு கரெக்டா. அப்புறம் நான் எழுதிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களே வந்து என்ன வாழ்க்கைய இன்னுமா எழுதிக்கிறீங்களே அப்படின்னு கேட்க, நான் சொல்லும் போது இந்த மாதிரி எங்க சிஆர்ல வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு, சரி அப்படியே உட்கார் அப்படியே எழுது, எனக்கு அப்படியே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுதுனதுதான் நான் முதல் கவிதை. அவங்களும் நிறைய சஜஷன் சொன்னாங்க. என்ன இதுல இப்படி சொல்றீங்க, இதுல இப்படி போட்டிருக்கீங்க, இது இப்படி மாத்தலாமே, ஏன் இப்படி செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு சின்ன சஜஷன் சொன்னாங்க. அதுல எல்லாம் கொஞ்சம் மாற்றம் பண்ணி தான் எழுதுவோம். ஆனா அதுலயும் ஒரு சின்ன வருத்தம் தான். நினைக்க அடுத்த நாள் வந்து அவங்க பாட்டி தவறிட்டாங்க. அந்த ஒரு வார காலம்ல எங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்குங்காட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கிற எண்ணங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. யாரும் இல்லை. சரி, ஓகே, எல்லாமே சிறப்பா சொன்னாங்க. நன்றி, வணக்கம். நன்றிப்பா, நன்றி. முத்துசாமி, வாங்க. வணக்கம். நடுவர்கள் பேசும்போது நிறைய கவனிச்சேன். நிறைய சொன்னாங்க கவிதைனா எப்படி எல்லாம் இருக்கும், எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. சின்னதா இருந்தாலும் நல்லா இருக்கணும், இந்த ஒவ்வொருத்தருடைய மனசு எப்படி எல்லாம் இருக்கு, எல்லாம் ஒரே வார்த்தைக்கு எத்தனை விதமான கவிதைகள் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. இது நானும் யோசனை பண்ணேன். நம்ம கவிதை எனக்கு வந்து மனசு கொஞ்சம் இறுக்கமா இருந்தது கவிதை எழுதும் போது. சட்டுன்னு எந்த வார்த்தைகளுமே வரல. என்னடா பண்றது, என்னடா ஒரு வார்த்தை கூட வரலையே, கடைசி நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் நம்ம கவிதை வேற எழுத முடியாமையே போயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன். சரி, சாட்டனா ஒரு 10 லைனாவது எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியோட விதிகளுக்கு உட்பட்டாவது எழுதலாம் அப்படின்னு சொல்லிதான் கவிதை எழுதினேன். அதுவும் இன்னைக்கு கூட இப்ப கூட கடைசி இன்னும் பயமா இருந்துச்சு. எங்கடா நமக்கு மட்டும் ஐடி இல்லையே, போனை வேற மாத்திட்டா, ஐடி கிடைக்குமா இல்ல கிடைக்காதா, பேச முடியாதோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எப்படியே கிடைச்சு கவிதை வாசிச்சேன். அனைத்து நடுவர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 4 கோடி பாடல்கள் பாட நான் கவிஞன் அல்ல, 4 கோடியும் தாண்டி படைக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி முத்துசாமி. யோகேஸ்வரலிங்கம் பேசுறீங்களா? பேசிட்டாரு. ஓகே, பரமேஸ்வரன் ஜி. யாரு? கோபிகுமாரா? வீரராகவன். வீரராகவன், வாங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. பேசிக்கிட்டு இருந்த நிலையில் ஒரு கவிதை. ஒரு கலைஞன் காதலன் ஆனான், காதலன் கவிஞன் ஆனான். என் மனைவி காதலில் விழுந்தது முதல் இந்த சேனலில் கவிஞனாக்கப்பட்டேன். நன்றி. அருமை, அருமை.
வாங்க பரமேஸ்வரன் ஜி, வாங்க. வரீங்களா பரமேஸ்வரன் ஜி? இல்ல இது அப்பவே ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு. அப்படியா? ஓகே. அப்ப எல்லாருமே மேடம் அனைத்து நிர்வாகிகளும் வழங்கிய வாழ்த்துக்கள் சிறப்பு. அருமையான கவிதை போட்டி, வரவேற்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஒரு வேலையா இருக்கு, அதனால ஓகே ஓகே, நன்றி நன்றி. இப்பொழுது நமது மேடை அவர் ஆசைப்பட்டபடியே வெங்கட் சொல்லுங்க. காதலில் விழுந்தேன் அன்று கவிதை எழுத, இன்று கடலில் விலகலாம் என்று நினைத்தேன், முடியவில்லை. இருந்த போதும் கவிதை எழுதற்கான அந்த என்ன சொல்றது ஆற்றல் பெற உதவிய தமிழ் ஐயா அவர்களுக்கும் ஏனைய சொந்தங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். எங்கப்பா வார்த்தைகளே கவிதைகளை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கவிதையை பார்த்தோன்னு எல்லாருக்கும் அருமை, ரொம்ப அருமை. இதோ நம்முடைய வாய்ப்புக்காக திரு எம்ஜிகே அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க சாய்பாக. மேடம் அமுதா இருக்காங்க, ஏதாவது பேசுறாங்களா? யாரு? அமுதா அவங்க இருக்காங்க. அமுதா மேடம் இல்லையே. கீதையரம் அமுதா. எஸ், அமுதா வரீங்களா? அமுதா வாங்க. அமுதா பழனிசாமி பேசுறீங்களா? அமுதா இல்லையா? அமுதா லைன்ல தான் இருக்கேன். ஆனா இதுல வீடியோல வரல, பாப்பா கையில இருக்கு. இல்ல ஏதாவது பேசுறீங்களா? கேக்குதா மேடம்? கேக்குதுங்க அமுதா. இல்ல ரொம்ப நல்லா சொன்னாங்க, கேட்டுக்கிட்டு இருந்தேன் நானு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, என்னால இதை பத்தி கேக்குறதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒருத்தரும் பேசுறதே கவிதையா வந்துருச்சு இப்ப. அதானே, கவிதைக்குள்ள வந்து கவிதை மழையா கொட்டுது வார்த்தைகள். கரெக்ட். ஆமா ஆமா ஆமா, நான் எதிர்பார்க்கவே இல்லை நானு இப்படி பேசுறதே கவிதையா வரும்னு சொல்லிட்டு. அனைவரும் நல்லா செஞ்சாங்க. எல்லாத்துக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த வீடியோல வர முடியல, குழந்தை கையில இருக்கிறனால. பரவாயில்லம்மா பரவாயில்லம்மா, நன்றி. அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஓகே, இப்பொழுது நமது எம்ஜிகே அவர்கள் வாங்க. மீண்டும் ஒரு முறை வணக்கம். அப்ப நம்ம பேசினதுக்கு அப்புறம் தொடர்ந்து 2 பேர் படிச்சாங்க கவிதை. அதுல உங்களுக்கு தெரியும், சிவகாசி பட்டாசுக்கு சொந்தக்காரர். இப்பதான் 1000 வாலாலாம் வந்து வெடி சவுண்ட் இல்லை, ஆனா நம்ம புளியம்பட்டி வெடிச்சாருன்னா சவுண்டு பயங்கரமா தான் இருக்கும். கடன்னு அது கவிதை நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் டோன்ல சொல்லக்கூடிய ஒரு கவிஞர். அவருடைய கவிதை வந்து எப்பவுமே அந்த வேர்டிங் ஸ்பீடு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாடுலேஷன். ஒருத்தர் நிதானமா சொல்லுவாங்க, ஒருத்தர் ரிப்பீட்டடா சொல்லுவாங்க, ஒருத்தர் ஸ்பீடா இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டி தான். அதுல வந்து புளியம்பட்டி தனித்துவமா இருக்காரு. வாழ்த்துக்கள் புளியம்பட்டி. நம்ம ரஞ்சித் குமார் வாடிப்பள்ளி பேசினாரு. அவர் வந்து அவருடைய ரொம்ப அப்சர்வேஷன்ல பாத்தீங்கன்னா வாய்ஸ் வந்து கவிதைக்கு அப்படியே சூப்பரா இருக்கு, ரஞ்சித் குமாரோட வாய்ஸ். ஆனா அவருடைய கண்டென்ட் இது இப்பதான் இனிஷியலா வராருன்னு நினைக்கிறேன். கண்டென்ட்டும் அந்த சந்தமும் எடுத்துட்டு வந்திருக்கும் போது அவருக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். எல்லாருமே இது என்னன்னா, நம்ம யாருமே ப்ரொஃபஷனலா கவிதை எழுதுறது இல்லை. கிடைக்கக்கூடிய அந்த 1/2 மணி துளிகள் இல்லை ஒரு நேரம், இந்த மாதிரி போட்டி நம்ம மூளையும் மனதையும் ஒருங்கிணைத்து எழுதுறோம். எல்லாம் ஒருங்கிணைச்சு பண்ணும்போது கடவுள் ஆற்றலால் தான் இதை பண்ண முடியுது. அப்படிங்கும்போது அது எல்லாருமே அந்த இந்த மாதிரி தருணங்கள்ல வருடம் வந்து இணைந்து ஒவ்வொருத்தருடைய ஆற்றலையும் புதுப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். காந்திமதி மேடம் வந்தோன்னு சொன்னாங்க, என்னப்பா ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தேன், ஒரே டயர்ட், 2 கவிதை, அது புவனா கொளுத்தி போட்டாங்க, அடுத்தது வீரராகன் வந்தாரு, அந்த அம்மா ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க. அதுதான் உண்மை. சரி, நான் முதல்ல சொல்லும் போது அந்த ஃபர்ஸ்ட் இதுல சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், எவ்வளவு பெரிய மனச்சோர்வையும் போக்க வல்லது கவிதை. மருந்திக்கும் மருந்துதான். ஆனா அந்த கவிதை நமக்கு ஏத்த மாதிரி இருக்கும், அந்த மனநிலைக்கு ஓட்டமா இருக்கும். எல்லா மனநிலைக்கும் நம்ம எல்லா சந்தர்ப்பத்திலையும் நமக்கு காதல் கவிதையை எடுத்துக்கொள்ளப்படப்பட்டது. அதே மாதிரி எல்லா சந்தர்ப்பங்களையும் சோக கவிதைகளையும் எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த மனநிலை, நாம எந்த மனநிலையில இருக்கிறோமோ நாம கேட்கக்கூடிய நாம பார்க்கக்கூடிய கவிதைகள் நமக்குள்ள ஐக்கியமாயிரும். அந்த வார்த்தைகள் நாம் இறக்கும் வரை பயணிக்கும். அதுதான் கவிதையுடைய உள் உணர்தல். சரி, இப்ப நான் பேசிட்டே இருந்தேன்னா மேடம் என்ன முடிச்சிருக்காங்க. நான் ஆக்சுவலா வந்து என்னன்னா, நம்ம கவிதையில இருந்து நானும் தேசங்கள்ல பார்த்துட்டே இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற ஆர்வமும் பீரிட்டு தானே இருக்கும் அப்படின்ட்டு நேற்று மேடம் 11 மணிக்கு நைட்டு பேசியிருந்தேன். எனக்கு கடைசியாவது ஒரு சான்ஸ் கொடுத்துருங்க. நம்ம வந்து எத்தனை பேர் வர்றாங்க, எவ்வளவு டைமிங் ஆகும் அப்படின்னு தெரியாது, சண்டே. அதனால சரி, நம்மளும் ஒண்ணு உங்களுக்காக எனது மனம் என்னும் மேடை இப்பொழுது.
வாங்க. இது போற்றி என்னுடைய கவிதை. மனம் என்னும் மேடை. மனம் என்னும் மேடை ஒரு பணம் இல்லா மேடை. மனம் என்னும் மேடை பணம் இல்லா மேடை, பொய்யில்லா மேடை. அது ஒரு பொய்யில்லா மேடை. பேச்சு இல்லா மேடை, நிறைய நினைவுகள் உலாவும் மேடை. பேச்சு இல்லா மேடை, நிறைய நினைவுகள் உலாவும் மேடை. முடியாததை முடிக்கும் மேடை, முடிவில்லா ஆசை மேடை. முடியாததை முடிக்கும் மேடை, முடிவில்லா ஆசை மேடை. வயதாகாத உருவ மேடை, வயதாகாத உருவ மேடை. வியாதியில்லா உடம்பு மேடை, வியாதியில்லா உடம்பு மேடை. பயம் இருந்தாலும் பயமில்லை, பயம் இருந்தாலும் பயமில்லை. பணம் இருந்தாலும் செலவில்லை, பணம் இருந்தாலும் செலவில்லை. தைரியம் நடமாடும் மேடை, தைரியம் நடமாடும் மேடை. தன்னம்பிக்கை வெளியாகும் மேடை, தைரியம் நடமாடும் மேடை. தன்னம்பிக்கை வெளியாகும் மேடை. பாசத்தால் மிதக்கும் மேடை, பாசத்தால் மிதக்கும் மேடை. பார்வைக்கு தெரியாத மேடை, பாசத்தால் மிதக்கும் மேடை. பார்வைக்கு தெரியாத மேடை. நேசத்தை நிஜத்தில் காணலாம், நேசத்தை நிஜத்தில் காணலாம். நேர்த்தியான எண்ணங்களுடன், நேர்த்தியான எண்ணங்களுடன். உறவுகள் உறவாடும் மேடை, உறவுகள் உறவாடும் மேடை. உண்மைக்கு உரித்தான மேடை, உறவுகள் உறவாடும் மேடை. உண்மைக்கு உரித்தான மேடை. நட்புக்கு நம்பகமான மேடை, நட்புக்கு நம்பகமான மேடை. நல்லதை உணர்த்தும் மேடை, நல்லதை உணர்த்தும் மேடை. பாட்டுக்கள் அதிரும் மேடை, பாட்டுக்கள் அதிரும் மேடை. நாட்டியங்கள் அரங்கேறும் மேடை, நாட்டியங்கள் அரங்கேறும் மேடை. பண்புகள் பலப்படும் மேடை, பண்புகள் பலப்படும் மேடை. பணிவுகள் வெளிப்படும் மேடை, பணிவுகள் வெளிப்படும் மேடை. இன்னும் பல எண்ணங்கள் வெளிப்படும் மேடை, இன்னும் பல எண்ணங்கள் வெளிப்படும் மேடை. எழுத முடிவில்லா மேடை, எழுத முடிவில்லா மேடை. நான் உங்கள் MGK. மனித இனம்ங்கிறது ஆக்சுவலா கவிதை மனம் என்னும் மேடையில ஏகப்பட்ட புரிதல் போலாம். மனம் என்னும் கற்பனை இயந்திரம் இயங்கலைன்னா மனிதன் மனிதனுக்குள்ளேயே தோற்கடிக்கப்பட்டிருப்பார். ஸோ மனம்ங்கிறது அவ்வளவு ஒரு பொக்கிஷம். எவ்வளவோ சோகத்தை தாங்குறோம், எவ்வளவோ சந்தோஷத்துல வர்றோம். நம்மளை சுத்தின எல்லா போராட்டங்களும் அந்த மனசுக்குள்ளதான் இருக்கு. நம்ம மனதை இனிமையாகவும் இளமையாகவும் வைத்திருப்பது இது போன்ற கவிதைகளே என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. உதய், நம்மளுக்கு இது ஸ்பாட்ல ஏதாவது கவிதை உண்டா உதய்? வாங்க, உங்க கவிதை மலையில் நனைய நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம். நான் படிக்கணுமா? இருக்கா கவிதை? ஒரே நிமிஷம். கொடை எடுத்துக்கிறோம் உதய், நினைஞ்சிராம. என்னோடது எல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். ஒண்ணு ரெண்டா படி. திருக்குறள் 2 லைன் தானே? வெறும் இலை, வெறும் சோறு, இணைவு இல்லாததே வெறுமை கொள்கிறது. இது அவ்வளவுதான். திருக்குறளோட ஷார்ட்டா போயிடுச்சோ? அடுத்த கவிதை அறிவிலியாக்கி ஆட்கொண்டு அர்ப்பனாக்கி ஆணவம் அளித்து உறுத்தும் உணர்வு உன்னதமே யானும் உருகி தவிக்கும் உள்ளத்தால் உணர்த்த இயலவில்லை. பைத்தியக்காரனின் அழுகை பைத்தியக்காரத்தனம் அன்று. மெய்மை என ஒன்று உண்டு, அது ஒன்றே எனின் அது மெய்மை அன்று. மெய்மை என ஒன்று உண்டு, அது பல எனின் அது மெய்மை அன்று. மெய்மை என ஒன்று உண்டு, பொய்மையும் அதனில் ஒன்று. மெய்மை என ஒன்று உண்டு, அது மெய்மையால் மட்டுமே ஆன ஒன்று. வெண்ணிலவு வேணும்னு வெள்ளப்பல்லு காட்டுச்சு, புரியாத புதினமா வியாக்கியானம் பேசுச்சு. விளங்காத அர்த்தம் இன்னும் உண்டோன்னு கேட்டுச்சு, வேண்டாமலே வரந்தரும் சாமியா வந்துச்சு. இந்த
இந்த ஸ்லாங் எங்கேயோ கேட்டிருக்கேன் நானு. நல்லா இருக்கு. என்னாச்சு உதய்? ஓகே, உதய் லைன்ல இருக்காரா? இல்லையே மேடம், கட் ஆயிருக்கு. கட் ஆயிடுச்சு போல இருக்கு. எஸ், ஓகே. உதய் வந்தாச்சு, உதய் வந்தாச்சு. ஓகே, வரலாம் உதய். கவிதை கூடவே பறந்து போயிட்டாப்லையா? ஆமாம்மா, கொஞ்சம் இது பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. ஓகேம்மா, நீங்க கண்டினியூ. ஓகே ஓகே, நன்றிப்பா, ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா இருந்தது கவிதைகள் எல்லாம். இங்க நம்ம கவிதை போட்டின்னு அனௌன்ஸ் பண்ணோன்னையும் நம் சகோதர சகோதரிகள் அனைவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட, நான் ஃபர்ஸ்ட் போன வருஷம் மாதிரி ஏதோ ரொம்ப கம்மியா இருந்துருவாங்களோ கவிதைகளுக்கு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். பட் இந்த வருஷம் ரொம்ப அற்புதமா நிறைய பேர் கலந்துக்கிட்டீங்க. வரும் வருடங்களில் இன்னும் நம்மளுடைய சொந்தங்கள் இன்னும் நிறைய பேர் இணைவாங்கன்னு அனைத்து கவிதைகளும் அற்புதமா இருந்து வேற வேற லெவல். இப்ப எனக்கு நான் வந்து கவிதை போட்டி நடத்துறேன்னா நீங்க எனக்கு கவிதை தெரியும்னு நினைச்சிடாதீங்க. நான் வந்து கவிதையில ரசிக்கக்கூடியவன் தான், கேட்பேன். அதை எப்படி ஜோதிடத்தை ரசிக்கிறனோ அதே மாதிரிதான் கவிதையும் ரசிக்கிறவன் தான். பட் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் திங்க் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம சகோதரர் சின்னராஜ் அவர்களின் சிஆர் சேனலுக்கு மிக்க நன்றி. சின்னராஜ் தமிழ் சேனல் உங்கள் அனைவருக்காகவும் பிரார்த்திக்கிறது. உங்களுக்கு கவிதை திறமைகள் மேலும் மேலும் வளரணும். நீங்க உங்களுக்குன்னு ஒரு இடம் பதிச்சுக்கணும்னு என்னுடைய ஆவல். இது தவிர நம்மளோட மீட்டிங் 9 மணிக்கு இருக்கு. வரும் தமிழ் விழாவை பத்தி நீங்க எல்லாரும் அவசியம் வந்து கலந்துக்குங்க. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி, 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 வணக்கம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி, நன்றி.